ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி 2 நண்பர்கள் தங்களோட சொந்த ஊரை விட்டு வேலை தேடி இன்னொரு கிராமத்துக்கு கிளம்புறாங்க. அப்படி அவங்க போயிட்டு இருக்கும்போது ரொம்பவே தாகம் எடுக்க ஆரம்பிக்குது. அதே நேரத்துல பக்கத்துல ஒரு ஆறு ஓடிக்கிட்டு இருக்கிறதையும் பாக்குறாங்க. ஆத்துக்கிட்ட போய் தண்ணி குடிக்கலான்னு போகும்போது அந்த ஆத்துல வித்தியாசமான ஒரு பாறைய பாக்குறாங்க. இத பார்த்த முதலாவது நண்பன், இது பாறை கிடையாது, இது ஒரு முதல, நாம இங்க இருந்து அவசரமா கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்றான். அதுக்கு 2வது நண்பன், முதலைன்னா இப்படி அசையாம எல்லாம் இருக்காது, இது வெறும் பாறை தான் அப்படின்னு அது மேல ஒரு கல்ல தூக்கி எறிகிறான். ஆனா முதலாவது நண்பனும், இல்ல இது ஒரு முதல தான் அப்படின்னு தன்னோட நண்பனோட வாதிட ஆரம்பிக்கிறான். தன் நண்பன் பயப்படுறத பார்த்து ஒரு பெரிய கம்பை எடுத்து அந்த பாறை மேல குத்தி காட்டுறான். பாத்தியா, இதுல எந்த விதமான அசைவுமே இல்லை, இது வெறும் பாறை தான் அப்படின்னு அவன் பயத்தை போக்கவும் செய்றான். இத பார்த்து அந்த முதலாவது நண்பனும், இது வெறும் பாறை தான் அப்படின்னு தன்னோட பயத்தை போக்கிக்கிட்டு ஆத்துல இறங்கி தண்ணி குடிக்க ஆரம்பிக்கிறான். அந்த நேரத்துல தன்னோட இரைக்காக அசையாம காத்திருந்த ஒரு முதலை அந்த முதலாவது நண்பனை பாஞ்சு கடிக்கவும் ஆரம்பிக்குது. இத பார்த்த 2வது நண்பன், உண்மையிலேயே இது ஒரு முதலை தான் போல அப்படின்னு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்கிறான். இந்த சம்பவத்துல இருந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யார் ஒருத்தன் முட்டாள்களோட வாதம் பண்ண ஆரம்பிக்கிறானோ அவனோட சுய அறிவை அவன் அந்த நேரத்திலேயே இழக்கவும் செய்றான். இந்த மாதிரி தான் பேசுறது தான் கரெக்ட் அப்படின்னு இருக்கிறவங்க கூட நாம பேசாம இருக்கிறது தான் சேஃபும் கூட.